பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்றுருக்காங்க. விற்கும்போது அதை தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாணவர்கள். அதனால ஹரிசக்தி மற்றும் ஹரிஷ் என்ற 2 கல்லூரி மாணவர்கள் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. ஒரு முதலமைச்சர் 20 வருஷமாக தமிழ்நாட்டில் இல்லாத கள்ளச்சாராய சாவு நடக்குதுன்னாலே வெக்கப்படணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் முதலமைச்சர் வேகமாக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்திருந்தார் என்றால் கள்ளக்குறிச்சியில் 66 பேர் செத்திருக்க மாட்டார். காலை எழுந்ததும் பொலியோ குறிப்பிட்ட இந்த இரட்டை கொலை செய்தி வருது கள்ளச்சாராயன்ட்டு. டிவியில் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் சிஎம் ஷூட்டிங் எடுத்த வீடியோவை போட்டுட்டு இந்த வீடியோவில் எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்கன்ற வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இன்னொன்னு கேட்குறேன், உலகத்திலேயே பெத்த பிள்ளைய தலைவரேன்னு கூப்பிட சொல்றதும் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிட சொல்ற முதல் குடும்பம் இந்த குடும்பம் தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் குப்பத்துல பேர் கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்ரா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். ஒரு உதயநிதி அவர்கள் பேசும்போது பாருங்க, தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, கவனிச்சிருக்கீங்களா? அப்பான்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா வாரிசு அரசியல்னு ஆயிடுமா அது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் எனக்கும் தலைவர் அவர் அப்படின்றாரு. ஆனா இவர் வீடியோல உட்கார்ந்துக்கிட்டு எல்லோரும் என்னை அப்பா என்று அழைக்கும் போது பெருமிதமாக கள்ளச்சாராய அப்பா. சட்டம் ஒழுங்கு எப்போது தொடர்ந்து மோசமாகி கொண்டிருந்தோ பொதுமக்களுக்கு அச்சம் ஏற்படும். இதன் விளைவாக ஆட்சியை தூக்கி எறிந்து விடுவார்கள். இவர் கவலையே படாம என்ன எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்ட்டு இவர் பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இன்னொன்னு, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு பண்ணையார் மாதிரி கால் மேல ரஜினி படைப்பால தூக்கி போடுவார் தெரியுமா? இவர் இந்த ரம்யா கிருஷ்ணன் வந்த உடனே என்ன சூப்பர் ஸ்டாரா நீங்க? நீ தனியாள், என் கையில கவர்மெண்டே இருக்கு, என் கையில உன் குடுமையே இருக்கு. நீங்க 2 பேருமே சொல்லுங்க, ஏன் இது போல அவ்வப்போது வீடியோ வெளியிடுறார் சிஎம்? இந்த வீடியோ உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? முதலமைச்சர் என்றால் ஒரு மாநிலத்தின் தலைமை அமைச்சர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அதற்கு தகுந்தாற் போல அவர் நடந்து கொள்ள வேண்டும். இவர் என்ன காஸ்டியூம் போட சொன்னாலும் போட்டுட்டு இவர் நடிக்கிறார். தெரியுதா உங்களுக்கு? சார், இவன் தலை மாதிரி சூப்பரா பேசுவான் சார். பண்றா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. என்ன ரீசன் நான் சொல்லணும்னா, இவர் பயப்படுறாரு. ஏதாவது கேள்வி கேட்டு அதுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாம ஏதாவது மாட்டிப்பேன். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன். அதான் அந்த பேச்சு. தனக்கு என்ன மக்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அதை வீடியோ வழியா சொல்லிடுறாரு. பிரஸ் மீட் வழியா சொல்றது கேட்பாங்க, நம்மளும் பதில் சொல்லணும். இது நம்மளுக்கு தேவையானதை மட்டும் மக்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு அமைதியா இருக்கலாம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இதையெல்லாம் தாண்டி உளவியல் ரீதியான காரணம் ஒன்று இருக்கு என்று நான் அவதானிக்கிறேன். இந்த குடும்பத்துக்கே சினிமா பைத்தியம். தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். தொடக்கத்தில் ஸ்டாலின் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணது சினிமால தான். ஞாபகம் இருக்கா? இப்ப கூட அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரே ரத்தம் படம் பேரு. திரைத்துறையில் ஹீரோ ஆக முடியவில்லையே என்ற அந்த நிறைவேறாத ஆசையை இப்படியெல்லாம் நடித்து நிறைவேற்றிக் கொள்கிறாரோ என்ற சந்தேகம் இருக்கு. அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை. வாக்கிங் போனா போட்டோ வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. வெளிநாட்டுக்கு துபாய்க்கு போனாருன்னா சூட் ஒன்று போட்டுக்கிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ கிட்டத்தட்ட மோடி செய்யறது இவரும் செஞ்சுட்டு இருக்காரு. தெரியுதுங்களா? தலைவா அடங்கு. என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன். தமிழக மக்கள், அறிவார்ந்த மக்கள் இங்கே இது எடுபடாது. நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா அங்க மோடி டிசைனா ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் மாத்துறதை பார்த்துட்டு பகவான்னு சொல்லிட்டு அவர் கும்பிட்டுட்டு போவாங்க. பட் இங்கே அது எடுபடாதுன்றதை இவர் புரிந்து கொள்ளவில்லை. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. ஒரு துணை முதல்வர் தினேஷ் சொல்றாரு, சார் அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார், என்னையா பண்ண ஒரு வீடியோ போடலாம் சார் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு அறிவு என்ன? இல்ல நீங்க வீடியோ ஒரு 3-5 நிமிஷத்துக்கு வீடியோ வெளியிட்டீங்கன்னா ஈடி பார்த்து சிஎம் வீடியோ போட்டாருப்பா ரிலீஸ் பண்ணு பெயில்னு விட்டுருவாங்களா? ஒரே போனு உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன். பாக்குறியா மாத்தியா சார்? எனக்கு தண்ணி இல்லாத காட்ட பார்க்கணும் தான் ஆசையா இருக்கு. ஒரே போன்ல மாத்திடுவே நீ. இந்த பொண்ணு வெளியே சொன்னா அப்படி பிரஸ் மீட் அட்டன் பண்றது இல்லை அப்படின்ட்டு. என்ன காரணம்னா, தொடக்கம் முதல் இன்று வரை இவர் ஒரு நாள் கூட சொந்தமாக பேசியதில்லை இல்லையோ.
என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். காயினை வந்து இவங்களா மீண்டும் மீண்டும் உருவாக்குறாங்க. இது ஒரு 15 நாளா தான் நடக்குது தெரியுமா? இங்கே ஒரு சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்து பேசிட்டு இருந்தார்ல, அப்போ அந்த பிள்ளைங்களை எல்லாம் அப்பா அப்பான்னு கத்த விட்டு அப்பா என்று அழைத்தனர்னு ஆரம்பிச்சு இப்போ வந்து இவரே இது ஒரு கேள்வி பதிலாக உங்களை அப்பா என்று அழைக்கின்றனர். இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. இது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிடுறாங்கல்ல, அதனால அப்பாவும் அவரு. எது போட்டி? எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலம்மா. சீஃப் மினிஸ்டர்ன்றவர் ஒரு அத்தாரிட்டி, அவர் ராஜா, இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ராஜா. ராஜா வர்றாருன்னா அப்படியே வந்து அந்த நிர்வாகம் நடுங்கணும், அதிரணும். சிரிக்கிறாங்க பஸ் இவரை பார்த்து. சிரிக்கிறாருண்ணா, என்னை பார்த்து சிரிக்கிறாரு. எனக்கு தெரியுது நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு. இப்படி நீங்க அதுவும் பண்ணையார் மாதிரி கால் மேல இப்படி கால் தூக்கி போட்டு அந்த போட்டோவை எல்லாரும் பகிர்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? டிஎம்கே ஐடிவில இந்த போட்டோ புகைப்படத்தை. என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அந்த 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 கல்லூரி மாணவர்களின் தாய் ரோட்ல கத்திக்கிட்டு அழுகுதே, அதையும் இதையும் ஒரே நேரத்துல பாக்குற பார்வையாளர்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்ற அடிப்படை அறிவு வேணாமையா ஒரு முதலமைச்சருக்கு? உங்களுக்கு யாராவது ஃப்ரீயா சீட்டு கொடுத்துருவாங்க, ஃப்ரீயா சாப்பாடு போட்டுருவாங்க, எங்க தின்னுட்டு இங்க வந்து தூங்குவீங்களா? வெக்கமா இல்ல? எனக்கு 2-3 பேர் திமுகல இருந்து ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாங்க. மதுரை சிறையிலிருந்து வெளியே வந்த போது என்னங்க சிஎம் போய் போன்சாய் செடின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. ஏங்க உண்மையிலேங்க அவர் அப்போ நிழல்லே வளர்ந்தாருங்க, அவருக்கு தெரியாதுங்க, சுய அறிவு கிடையாதுங்க அவருக்கு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. எந்த தலைவராவது இப்படி நாட்டில் இப்படி ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு வீடியோ வெளியிடுவாங்களா? உன்னை அப்பான்னு கூப்பிட்டானே, பெரியப்பான்னு கூப்பிட்டானே, என்னையாப்பா அதுக்கு? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா, ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு. திரு எச் ராஜா அவர்கள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உண்மையிலே இரு பிரிவினர்களிடையே வன்முறை தூண்டும் வகையில் பேசினார். சரி, அதிமுக கள்ள கூட்டணி வச்சுக்குதுப்பா பிஜேபி கூட, நீங்க எதிரிங்க தானே, ஏன் ராஜா அரெஸ்ட் பண்ணல? எச் ராஜாவை சொல்லுங்க. எதிர்கட்சிக்காரங்கிட்ட எவ்வளவு வாங்கின? நீங்க எதிர்கட்சியா இருந்தப்போ எவ்வளவு கொடுத்திருப்பீங்க? மதம் சார்ந்த அரசியலையும் எதிர்க்கக்கூடிய கட்சியில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த இரும்பு கரம் கொண்டு எச் ராஜாவை ஏன் கைது செய்யவில்லை? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இத்தனை வருடமாக அங்கு இல்லாத ஒரு பிரச்சனையை, குழப்பத்தை இப்போ தற்போது உண்டாக்கி அதுல அரசியல் ஆதாயம் வந்து தேட ஒரு கட்சி முயற்சிக்கிறது. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? உங்கள் அடையாளத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்து விட்டதன் காரணத்தால் தான் பெரியாரை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க சொன்னீங்க. இது எல்லாம் மனசு மாறுறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கப்படுத்துங்கடா. இன்னைக்கு எவ்வளவு ஒரு முரணா இந்த கட்சி மாறி போச்சுன்றதுக்கு ஒரு உதாரணம் நேற்றைக்கு முன்தினம் என்று நினைக்கிறேன் திரு சேகர்பாபு அவர்கள் பேசியிருந்தார். பாத்தீங்களா? அந்த ஆன்மீக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது என்னப்பா ஒரு பெரியார் ஆட்சியா, இது ஆன்மீக ஆட்சியா? சொல்லுங்க நீங்க. என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. ஒரு புறம் பெரியார தொட்டா அவள் தான் நீ பெரியார் மண்ணு பாத்தியா, டெபாசிட் வாங்கலன்ட்டு சீமான் கூட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவோம்? சிஎம் வந்து இந்த அப்பா வீடியோ போட்ட உடனே இயக்குனர் திரு ப ரஞ்சித் அவர்கள் எஸ்சி எஸ்டிக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய அட்டூழியங்களை உங்க துறை அமைச்சரை பட்டியலிட சொல்லுங்க, அப்படி பட்டியலிடனா நாங்க அந்த வேலையை பண்றோம்னு சொல்றாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.